கருணையே கருணை. எதுக்கும் இறங்காத என் பொண்ணு மனச இறங்க வச்சுட்ட. நீ மட்டும்தான் கடவுள் முருகா. அபி வேலைக்கு தினமா போற? மனசு நிறைய முருகனை கும்பிட்டு கிளம்புமா. கார் வேற வந்துச்சு. அபி நடந்த அவமானத்துல மறந்துட்டியா? மறுபடியும் அங்க வேலைக்கு போறியா? சத்தியமா உனக்கு அங்க மரியாதையே இருக்காது. நம்ம எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நம்ம கம்பெனியை விட்டு போகவே மாட்டேங்கிறான்னு இன்னும் ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. அபி மாமா சும்மா இருக்க மாட்டே நீ. அசோக் சார் ரொம்ப தங்கமான ஆளு. அப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. அபி நீ நம்பி போ. நீ நல்லா இருப்ப. உன்னை நம்பி இருக்கிற நாங்களும் நல்லா இருப்போம். அபி நான் சொல்றத கேளு. உன்னை யாருன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை மிஸ் பண்ணவே கூடாது. அக்கா உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு நல்லாவே தெரியும். உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுக்கா. ஏய் என்ன பெரிய மனுஷன் தரமா பேச நினைப்பா உனக்கு? அப்படியே அரஞ்சு நான் போட்டு. அபிகண்ணு நீ வேலைக்கு தானே போற? ஒரு நிமிஷம் இரு. அப்பா உனக்கு விபூதி வச்சு விடுறேன். அப்பா அபி 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 விபூதி வச்சுட்டு போமா. அபி 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 போலானா விபூதி வச்சுட்டு போமா. நெத்தி அழகா இருக்கும். அபி அபி வயிற்றுக்கு நல்லது. முருகா நன்றி முருகா. அபி மனசை மாத்தி அவளை வேலைக்கு அமிச்சிட்ட. ஏமா ஆனந்தி மாதிரி இன்னொருத்தருக்கு அவன் குறைச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்ப போ. ஊர்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. அதுக்கெல்லாம் சண்டை போட்டு நியாயம் வாங்கி கொடு. அதையும் செய்ய மாட்டேங்கிற. என்ன நமக்கு நிறைய பிரச்சனை இங்க இருக்கு தெரியுதுல. அப்ப அமைதியா இரு. வருஷ கணக்கா எவ்வளவோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஒரு 3 மாசம் வேலை பாக்குறது ஒன்றும் கஷ்டம் இல்ல. நான் பாத்துக்கிறேன். எப்படியே போ. நான் சொன்னா நீ கேட்கவா போற? டேய் ரகு ரகு டேய் நெல்ரா ரகு. கணேசா அவனை விடு. அவன் கோச்சிட்டு போனா போகட்டும். அவன் இப்போ நம்ம கிட்ட காட்டுற கோவத்தை அசோக் சார் கிட்ட அவன் காமிச்சானா அவன் வாழ்க்கை மொத்தத்தையும் அவர் காலி பண்ணிடுவார். மாமா பாவம். அவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இவன் மட்டும்தான். இவனை எனக்காக பலி கொடுக்க முடியாது. நாம எல்லாரும் உண்மையான விசுவாசத்தோட இருந்தப்பவே அந்த அசோக் இவ்ளோ பண்ணிருக்காருனா, இப்ப நீ பகச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நீ அங்க வேலைக்கு போனா உன்னை நிம்மதியா வேலை செய்ய விடுவார் அபி? கண்டிப்பா ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். எவனை நம்பினாலும் நம்ம கிட்ட அன்பா பேசுற பணக்காரனை நம்பவே கூடாதுன்னு நமக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் அவன். எதையும் பேசியோ புலம்பியோ நடக்க போறது ஒண்ணும் இல்ல. விடு. அபி முதலும் கடைசியுமா சொல்றேன். நீ இந்த அசோக் கம்பெனிக்கு வேலைக்கு போக கூடாது. எதுவா இருந்தாலும் சண்டை கூட போடாம சட்டத்தை வச்சு பாத்துக்கலாம். கடை மேல கேஸ் இருக்கு. சட்டப்படிதான் சந்திக்கிறோம். நீ முதல்ல காலேஜ் முடி. அக்கா உன்னை கண்டிப்பா ஃபாரின் அனுப்பி வைக்கிறேன். எங்களெல்லாம் விட்டுட்டு ஃபாரின்ல ஏங்கி தவிச்சு நீ பணம் சம்பாதிக்கணுமா? அது இங்கே சம்பாதிக்கலாம்ல. கொஞ்ச நாள் குடும்பத்தோட இருக்கலாம். சந்தோஷமா இருக்கும். நீ கொஞ்சம் யோசிய. நான் கேட்க வந்தது பணம் தான், அட்வைஸ் இல்ல. நான் நல்லா வரணும்னு உனக்கு கூட ஆசை இல்லைல்ல? போக்கா. ஹேய் டேய் அரவிந்த். அபி விடு அபி. உன் தம்பி தானே, உன் மேல இருக்கிற உரிமையில கோச்சிட்டு போறான். இத பாரு, நம்ம அக்கா கிட்ட காசு கேட்டும் தரலன்னதும் கொஞ்சம் கோவமா பேசிட்டான். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத அபி. அபி அவன் நல்ல விஷயம். சுபத்ரா, ஜஸ்ட் லிசன் டு மீ. ஏதோ அசோக் நம்மளை நம்பி தான் பிழைக்கிறாங்கிற மாதிரி ஒரு இலக்காரம் இருக்கு. அது எனக்கு பொய் நான் ப்ரூவ் பண்றேன். அபிங்கிற ஒரு லேபர் இந்த உலகத்திலே லேபரை சரிக்கு சமமாக நடத்தின பாஸ் நானாக தான் இருப்பேன். அண்ட் இந்த கவர்மெண்ட் ஃபேக்டரி மட்டும் சீப் ரேட்டில் நான் வாங்கிட்டேன்னு வை, அதுக்கப்புறம் போர்டு மெம்பர்ஸ் மட்டும் கிடையாது, மொத்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி என் காலுக்கு அடியில் தான் கிடக்கணும். சார் கொஞ்சம் கண்ணாடியை இறக்க முடியுமா? பேசிட்டு இருக்கேன்ல, ஷட் அப். சுபத்ரா, இந்த அறிவும் பணமும் மட்டும் இருந்தால் போதும், எல்லாத்தையும் வாங்கிட முடியும். சுபத்ரா, நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சென்டிமெண்ட்டும் திறமையை மட்டும் இங்கே வாழ தகுதி இல்லை.
பணம் பணம் தான் இங்க எல்லாமும், புரியுதா? பாத்ரூம்ல பல்லி இருக்கு. பல்லினாலே எனக்கு அருவருப்பா இருக்கும். டிவியில் பார்த்தாலே சாப்பிடவே மாட்டேன். நேரில் வேற அதை பார்க்கவே முடியல. கொஞ்சம் வந்து அதை துரத்தி விட. சார் இங்க பாருங்களேன், செவுத்துல இப்படி இப்படி தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல்லி ஓடி போயிடும் சார். இந்த பாரபி, அதே நீயே வந்து செய். என்னால் அதெல்லாம் முடியாது. என்ன திட்ட மட்டும் முடியுமா? ஷட் அப். எனக்கு டைம் இல்லை அபி. வந்து கொஞ்சம் தட்டி விடுறியா? ரெடி பண்ணிட்டேன். வர்க்கர்ஸ் கிட்ட பெரும்பாலும் அசோக் பேச மாட்டான். ஒரு வேளை பேசினான்னு வைங்க. மேடம், ரொம்ப திறமையா பேசுற ஆளா பார்த்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உண்மையான டெய்லர் கூட அந்த அளவுக்கு நுணுக்கமா பேச மாட்டாங்க. குட். எதுவும் சொதப்பிராம பாத்துக்கோங்க. டீல் பேசி முடிச்சதும் எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க மேடம். என் கம்பெனியை நல்ல லாபத்துக்கு வித்து தரீங்க. உங்களுக்கு நான் சாகர வரைக்கும் நன்றி கடன்பட்டிருக்கேன் மேடம். ஓகே, I'll call you back. சரிங்க மேடம். ஒவ்வொரு தடவையும் அசோக எம்டி சேர்ல இருந்து இறக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணுவேன். நீங்க சொதப்பிடுவீங்க. இந்த தடவை உங்களை எம்டி சேர்ல உட்கார வச்சு அழகு பாக்குறோம் மேடம். அப்ப உங்களை நம்பலாமா? 100% நம்பலாம். மேடத்துக்காக இது கூட செய்ய மாட்டோமா? போன் வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். சரி மேடம். இதோ தம்பி வந்தாரு. தம்பி பசுபதி. சொல்லுங்க ஐயா. சார் தான் அசோக் சார். நம்ம கம்பெனியை வாங்க வந்திருக்காரு. வாங்க சார். சாரை கூட்டிட்டு போய் கம்பெனி எல்லாம் சுத்தி காமிச்சிரு. சரிங்க ஐயா. சார், ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க போய் பாருங்க சார். கண்டினியூ. பசுபதி கூட்டிட்டு போப்பா. சரிங்க ஐயா. வாங்க சார். வாங்க மேடம். ஏய், நீ எங்க வர? இங்கே இரு. முதல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன். சார், மேடம் வரட்டுமே சார்? 2 பேரா போறதை விட 3 பேரா ஒத்தப்படையில போய் பார்க்கலாமே சார்? அது மட்டும் இல்ல சார். ஏமா, எதுக்குமா கண்ணாடி உடைச்ச? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சைன் பண்ற டைம்ல இப்படி அவசரமா பொருளை போட்டு உடைச்சிட்டு இருக்க? சார், நான் சொல்ல வரதை கேட்க கூடாதுன்னு நீங்க பிடிவாதமா இருந்தா எப்படி சார்? நான் அப்ப என்னதான் பண்ண முடியும்? நீங்க ஒரு நிமிஷம் என் கூட வாங்க.
ப்ளீஸ் வாங்க சார். ஏய் சார் சார் வாங்க சார். சார்